தூத்துக்குடி டாப் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டு ஒருவர் பலியாக இருக்கிறார். தீ விபத்தில் மஞ்சள் நீர் காயலையைச் சேர்ந்த ஹரிகரன் என்ற 24 வயது இளைஞர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. முத்தையாபுரத்தில் உள்ள டாக் உர ஆலை விபத்தில் 4 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தூத்துக்குடி டாக் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஊழியர் ஒருவர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 24 வயதான ஹரிஹரன் உயிரிழந்ததாகவும் 4 பேர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. படுகாயமடைந்த 4 பேரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 24 வயதை அடைந்த ஹரிஹரன் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் 4 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், எப்படி இந்த தீ விபத்து ஏற்பட்டது? விவரம். வணக்கம் தர்ஷினி. தூத்துக்குடி தொழிற்சாலையில் உள்ள அமோனியா கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு இந்த ஊழியர் பலியாய சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி அதாவது டாக் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தால் ஊழியர் உயிரிழந்தார். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடி முத்தியாபுரத்தில் டாக் அதாவது அல்கலைக் கெமிக்கல் நிறுவனம் தொழிற்சாலை உள்ளது. இங்குள்ள அமோனியா பிளான்டில் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இன்று பகல் 3 மணி அளவில் திடீரென வாயு கசிவு ஏற்பட்டதால் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் மஞ்சள் நீர் காயல் வடக்கு தெருவை சேர்ந்த ஆனந்தகிருஷ்ணன் மகன் ஹரிஹரன் வயசு 24 என்பவர் உயிரிழந்தார். படுகாயமடைந்த மேலும் 4 பேர் தூத்துக்குடி உள்ள அரசு மருத்துவமனையில் மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். டிக் மற்றும் டாக் நிறுவனம் தீயணைப்பு வாகனம் தீயை அணைக்கும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். சம்பவ இடத்தில் தூத்துக்குடி முத்தியாபுரம் இன்ஸ்பெக்டர் செந்தில்வேல் வரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தை டவுன் ஏஎஸ்பி கேல்கேர் சுப்பிரமணிய பால்சந்திரா நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகிறார். அமோனியா வாயு கசிவால் தொழிற்சாலை தீ விபத்து ஏற்பட்ட உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி தொடர்ச்சியாக காவல்துறையினர் மற்றும் இந்த ஊழியர்களும் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.